எல்லாம் ஜோக் சாப்பிடுறீங்களா? ஜோக் சொல்லலாமா? ஓகே ஐயா, அது புது ஜோக்கா இருக்கிறாரு. தங்களால பழைய ஜோக்கு போய் உட்கார்ப்போம். தங்களுடைய ஜோக் சொல்றாரு, அதை கண்டுபிடிக்கணும். நான் ஜோக் சொல்றேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே சூப்பர். குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறு? என்னமா? சாம்பார். சாம்பாரா? குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறு? ஆறா? ஒருத்தர் கோளாறுன்றாங்க. கோளாறு. குளிக்கவே முடியாத ஆறு என்ன ஆறு? 66. 66 தான் குளிக்க முடியாது. சோனா கைத எனக்கு கொடுங்க. ஐயா, குளிக்கவே முடியாத இன்னொரு ஆறு என்ன ஆறு? என்ன ஆறு? 56. அடடடடடா. நீ ஓரமா உட்காரு. ஓகே. நடக்கவே முடியாத பூச்சி என்ன பூச்சி? என்ன பூச்சி? யாரா அந்த கர்ப்ப பூச்சி? உள்ள பூச்சியா? செத்து போன பூச்சா? சிரிச்சா பூச்சா? இல்ல, நடக்கவே முடியாத பூச்சி என்ன பூச்சி? கண்ணாமூச்சி. ஆஹா, கண்ணாமூச்சி. இப்ப கேக்குறேன் பாரு, டிராவலே பண்ண முடியாத கார் என்ன காரு? டிராவல் பண்ண முடியாத காரு அவங்க வீட்டுக்காரன். ஆமா, உங்க வீட்டுக்காரங்க நாங்க என்ன டிராவல் பண்ணோம்? டிராவல் பண்ண முடியாத கார் என்ன காருக்கா? ஆஸ்காரா. அப்படியே திருச்சி பாஸ்கர் இருக்கு. மாமலா பாஸ்கர். டிராவலே பண்ண முடியாத கார் என்ன காரு? கங்காரு. கங்காரு. ஆஸ்காரு வீட்டுக்காரன். சாப்பிடவே முடியாத கனி என்ன கனி? சமுத்திரக்கனியா? பால்கனி. பால்கனி. அவங்களுக்கு மதுரையில 1 கிலோமீட்டர் சுத்தி காமிச்சுட்டு காலையில 8 மணிக்கு ஆட்டோ கொண்டு போயிடுவோம். ஓகே, அண்ணனோட எல்லா ஜோக்குக்கும் நல்ல ஒரு ஓம் போடலாமா? நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கிறது. ஒரு ஜோக்கு சவுண்ட் மீட்டர் படம் முடிச்சேன். நம்ம ஒன்று கேட்டா நம்ம அக்கறை வைக்க மாதிரி பதில் சொல்வார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். ஓகே பாக்க. இப்ப என்னன்னா ஒரு ட்ரெயின்ல போலாமா? ட்ரெயின்ல ஓகே மேடம். நம்ம திண்டுக்கல்ல இருந்து சென்னையில இருந்து திண்டுக்கல் ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினோட சவுண்ட் வெட்டா பண்ண போறேன். சென்னை சென்ட்ரலிலிருந்து திண்டுக்கல் வரை செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இன்னும் நொடிகளில் புறப்படுகிறது. வண்டி எண் 1, 2, 3. யாத்திரிகா பஜிவாலா வாழக்கா பச்சி முழங்கா பச்சி முழங்க பச்சி அக்கிலி காடி துக்கிலி காடி ஓரமா போடி வேசா சாடி. கைமுறுக்கு கொஞ்சம் வாய சுருக்கு. முதல்ல உனக்கு தொண்டை சரியில்லை, பச்சை சுக்கா பிடி குடி போ. சுனான பொண்டாட்டி. பொண்டாட்டி டேய், 3 அண்ணா கை பத்துவா. ஏண்டா எல்லாம் திருவண்ணாமலை கோயில் கிரிவலமாடா அண்ணா கை இருக்கிறீங்க. ரசகர்புரம். வாயப்பூரா ரசகர்புரம். சமோசா. இஞ்சி மரப்பா. தயவு செய்து மூஞ்ச மறைப்பா, பார்க்க முடியலப்பா. ஐயா, 2 கண்ணு தெரியல, 2 ரூபா போடுங்கய்யா. ஒரு கண்ணு நல்லா தெரியுது. அப்போ 1 ரூபா போடுங்கய்யா. போ. ட்ரெயின் கிளம்ப போகுது. சாயா. அது உட்காந்து ஒரு வாயா கிளம்பு. பாயா, ஆட்டுக்கால் பாயா. ஐயா, ட்ரெயின் கிளம்பிச்சு. போடுற ட்ரெயின்லையா? ட்ரெயின் கிளம்ப போகுது. வெள்ளி குஞ்சா. ஏய் போடாமியா. வெள்ளி பிஞ்சி ரிமோட் கவர் 10 ரூபா. என்ன ட்ரெயின்ல இருந்தா ரிமோட் வாங்குறீங்க? ட்ரெயின் கிளம்ப போகுது. பட்டர் பிஸ்கெட். நெய் பிஸ்கெட்.
ட்ரெயின் எங்க நிக்குது? எங்க நிக்குது? எங்க? திண்டுக்கல் அந்த வாரத்துல நிக்குது. கேட்டா பதில் சொல்லுங்க. ஓகே, இந்த ட்ரெயின் போயிடுச்சு. இப்போ இன்னொரு ட்ரெயின் வருது. ரைட், ஓகே. மேம்பாலத்துல பிரிட்ஜ் மேல போகும்போது ஒரு ட்ரெயினோட சவுண்ட் எப்படி பாருங்க. பிரிட்ஜ் மேல போகும்போது சூப்பர் சூப்பர். உள்ள பேசுறாங்க. உலகத்துல இருக்கிற தமிழர்கள், தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்றீங்க? முங்கு நீச்சல் ஒன்று பண்ணலாம். ஒரு 3 படம். இல்ல மேம் ஒரு நிமிஷம் அவர்கிட்ட வெறும் காயத்ரியா பேசுறீங்க. ஜான்சி ராணியா ஜான்சி ராணி. ஜான்சி ராணி. மக்கள் தாய் ஜான்சி ராணி. ஓகே, இப்போ ஜான்சி ராணி ஜான்சி ராஜா மேம். ஆமா, நான் ஜான்சி ராஜா, நீ புலி ராஜா. நான் கவரிமான் ராஜா. நீ பிக் பாக்கெட் ராஜா. அப்படி முத்தரம் உள்ளது. டேய் ஜான்சி ராணி. பைக்ல எல்லாம் கேக்குது. சோ ஓகே, ஜான்சி ராணி அவ்வளவு பெரிய ஆளா? ஜான்சி ராணி. உன்னை பத்தினா ஊருக்குள்ள எல்லாரும் அப்படி ஜான்சி ராணி அப்படி இப்படின்றாங்க. அவ்வளவு பெரிய ஆளா நீ? நீ என்ன எல்ஐசி பில்டிங்கா? கூட்டிங்க. இல்ல யார் நீ சொல்லு. நீ லேடியா இல்ல ரவுடியா? என்ன பண்ணலாம் இல்ல? சொல்லு 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 சொல்லு. கண்ணே. நான் ரொமான்ஸா பாக்குறேன். ஜான்சி ராணி. அப்புறம் பாக்குறதுக்கு ஒரு எங்க அழகான அப்படியே ரொமான்டிக்கா பாக்குறீங்க. சிரிப்பு. உண்மையே இல்ல இந்த ஜான்சி ராணி கோவம்லாம் இந்த சின்ன பையன் தாங்க மாட்டானேன்னு பாக்குறேன். என்ன சொல்றீங்க? சின்ன பையனோடலாம் போட்டி போட்டு நமக்கு என்ன இருக்குங்க? இதெல்லாம் நேர்த்தி குலைச்சது. இதெல்லாம் ஊதி விட்டு போயிட்டே இருக்கும். இவங்க எல்லாம் சண்டை போட அளவுக்கு ஜான்சி ராணி சொல்லுங்க. சண்டை போட வேண்டாம். ஜான்சி ராணி அவர் தேசிக்கு ராஜாமா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான் சொன்ன மாதிரி. அன்பா இருந்தா அடங்கி போவேன், அதிகாரமா இருந்தா அடங்கிட்டு போவேன். சரி, அரியா பிள்ளைங்க பொழைச்சு. எஸ், தேங்க்யூ சோ மச் அக்கா. ஓகே, உங்களோட சேர்ந்து கோபப்படுறீங்க. அண்ட் தங்கதேவன் அப்படியே மேடைக்கு நிக்கணும். என்ன பல விருதுகள் கொடுக்க போறாங்க.